ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டு தான் வாக்கு கேட்குது. நீ தெம்பும் திராணியும் யோக்கியதை இருந்தா நீ உண்மையிலேயே நீ சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆத்தாளுக்கு அப்புறம் சொல்கிறதெல்லாம் அது கொச்சையான சொல்கிறத. யோக்கியதை இருந்தால் மேதகு பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் போடல? அப்போ மேதகு பிரபாகரனை குறித்து யார் பேசலாம் துறைன்னு சொல்லிட்டு நீ மேதகு பிரபாகரன் படத்தை நீ போடலைன்னா உன் உள்நோக்கம் மேதகு பிரபாகரனுடைய வீரத்தை, அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது, அவரை மட்டுப்படுத்துவது, அவரை இந்த மண்ணிலிருந்து அழிச்சிட்டு நான் தான் பிரபாகரன் கூட சொல்வதற்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்ச நாள் சீமா வந்துடுவார். நீங்கள் அவர் சொன்ன பொய்களை மட்டும் நீங்கள் வருஷப்படுத்துங்களேன். நான் போர்க்கள காட்சியில் கடலில் போனேன்டார். ஆனால் போனது விமானத்தில், பெங்களூர் விமானத்திலிருந்து. முறையாக சொல்கிறோம், போனது பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து தான் சீமான் போனார். ஆனால் போரில் உள்ள போனேன்டார். இன்னொன்று, நீங்கள் சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்குது. எங்கேயாவது புலிகளுக்கு உதவினார், மக்களுக்கு உதவினார், ஏதாவது வழக்குகள் இருக்கா? ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணன் வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்கிறாங்க. ஒரு வழக்கு சீமானுக்கு இல்லை. இன்னொன்று, இங்கே மேடை பேச்சு வழக்குகளை காட்டி இவர் தேசிய பாதுகாப்பு சட்டம்ங்கிறாரு. அது யார் வேணாலும் பண்ணலாம். போராட்ட தளத்தில் போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சார்? இப்போ இந்த போருக்கு பின்பு நடந்தது என்ன? ஒரு இனப்படுகொலை பார்த்துட்டோம். இனப்படுகொலையில் இறந்து போன 1,80,000 உறவுகளும் தமிழர்கள் என்கிற கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில், பன்னாட்டு நீதிமன்றத்தில், பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை சீமான் கொடுத்ததா ஒன்று காட்ட சொல்லுங்க. நீ உண்மையிலேயே ஈழ அரசியல் செய்கிறீன்னா போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவு திறனும் தெளிந்த அறிவோடும் அறிவு இருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? இத்தனை பேர் இறந்திருக்காங்க, டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஒன்றை காட்ட சொல்லுங்க. அதற்கு மாறாக அதெல்லாம் யார் ஆதரிச்சாங்களோ, யார் இதெல்லாம் வெளியிட்டாங்களோ அவங்கள துரோகிங்கிறது. அதாவது ருத்ரகுமாரை துரோகின்றாரு, உலக நாடுகளுக்கு கூடிய பன்னாட்டு தலங்களை எல்லாரையும் துரோகின்ட்டு தான் நல்லவன் யோக்கியன்னா என்ன பண்ணிருக்கணும்? அங்கே நடந்த ஒரு இனப்படுகொலைங்க, இவ்வளவு கோயில் இடிக்கப்பட்டுச்சுங்க, இவ்வளவு மசூதி இடிக்கப்பட்டுச்சுங்க, சிங்கள ராணுவம் தாக்குச்சுங்கிற செய்தியை கூட உன்னால் பேச முடியலையே. அதுக்கு மாற என்ன சொல்ற? எனக்கு இட்லி கறி கொடுத்தாங்க, மான் கறி கொடுத்தாங்க, பன்னிக்கறி கொடுத்தாங்க, ஆமைக்கறி கொடுத்தாங்க, எனக்கு ஊட்டி விட்டாங்க, என்ன ஒரு போராளி கிள்ளுனாரு, நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன். எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய சுய லாபத்துக்காக சிதைச்சிருக்கேன்னு தெரியுதா? தமிழ் சமூகத்தில் சிதைத்த வேலையை ஈழம் குறித்து இன்னைக்கு எண்ணிலடங்காத முற்போக்குவாதிகள் பேச பயப்படுறாங்கன்னா, நம்ம எதாவது பேசுனா சீமான் விடுகிற கதைகளில் தோத்து போயிடுவோம். நமக்கு ஏண்டா வம்புன்னு பல பெரியாரிஸ்டுகள், பல முற்போக்குவாதிகள், பல பொதுவுடைமைவாதிகளை வாயடைக்க செய்துவிட்டு இந்த அசிங்கத்தோடு நம்ம போராட வேணாம். அந்த சேத்துக்களை ஒன்று உலாவிக்கு இருக்கு, நம்மளும் போய் சேர்ந்து உலாவனா நம்மளாம் சேர் வலிக்கணும்னு ஒதுங்கி போய் வைப்பதற்கு வேலையை சீமான் செய்திருக்கிறதா பார்க்குறோம்.